12வது மந்திரம். स एव माया परिमोहितात्मा शरीरमास्थाय करोति सर्वम् स्त्रियन्न पाणाति विचित्रभोगैः स एव जाग्रत् परितृप्तिमेति பதினோராவது மந்திரத்திலிருந்து ஸ்ரவணம் என்கின்ற சாதனை ஆரம்பிக்கப்படுகின்றது. ஸ்ரவணம் என்றால் சாஸ்திரமானது நம்மை பற்றி ஒரு அறிவை கொடுக்கின்றது. அந்த அறிவை அடையும் வரை சாஸ்திரத்தை கேட்டல், விசாரம் செய்தல் ஸ்ரவணம். இங்கு ஆசிரியர் 11வது மந்திரத்தில் உதாரணம் மூலமாக ஸ்ரவணத்தை விளக்கினார். ஆத்மானம் அரணிம் கிருத்வா, நம்முடைய மனதை கீழ்க்கட்டையாக கொண்டு வேதாந்த வாக்கியத்தை மேல்கட்டையாக வைத்து ஞான நிர்மதன அபியாசாத், ஒரு அக்னியை கட்டையிலிருந்து எடுப்பவர்கள் எப்படி ஒரு கட்டையை வைத்துக்கொண்டு அதற்கு மேல் ஒரு கட்டையை வைத்து அவர்கள் அசைப்பார்களோ கடைவார்களோ, அதுபோல் விசாரம் என்கின்ற அபியாசத்தினால் ஞான நிர்மதன அபியாசாத் என்ன உற்பத்தியாகும்? ஒரு 2 கட்டையை நாம் சேர்த்து கடையும் பொழுது அக்னியானது உற்பத்தியாகும். அப்படி ஞானமானது உற்பத்தி ஆகும். அந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம் என்ன? பாசம் தகதி. பாசம் என்றால் துயரம், அந்த துயரத்தை எரிக்கின்றது ஞானம். இப்படிப்பட்ட மதனம் இவ்விதம் யார் கடைகிறார்கள்? பண்டிதக, பண்டிதர்கள் இப்படிப்பட்ட சாதனையை செய்கிறார்கள். இவ்விதம் ஆசிரியர் சிரவணத்தை அறிமுகப்படுத்தினார். பிறகு 12வது ஸ்லோகத்தில் அவஸ்தாத்ரய விவேகம் ஆரம்பிக்கப்பட்டது. சென்ற வகுப்பில் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பித்தோம். இந்த 12வது ஸ்லோகத்தில் ஜாக்ரத் அவஸ்தை விளக்கப்படுகின்றது. அதாவது 3 விதமான அவஸ்தா என்றால் அனுபவங்கள். ஒரு ஜீவன் அனுபவிக்கின்ற 3 விதமான அனுபவங்களை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்யப்படுகின்றது. அந்த அனுபவத்தில் விசாரம் செய்யப்பட்டு என்ன முடிவுக்கு வரும் என்பது 14வது மந்திரத்தில் வரும். முதலில் ஜாக்ரத் அனுபவமானது விளக்கப்படுகின்றது. ஆகவே 12வது மந்திரம் ஜாக்ரத் அவஸ்தா விவரணம். ஜாக்ரத் அவஸ்தையானது விளக்கப்படுகின்றது, அல்லது ஜீவனுடைய ஒரு அவஸ்தை பேசப்படுகின்றது. நமக்கு ஜாக்ரத் அவஸ்தா என்றால் என்ன என்று தெரிந்திருக்கும். இருந்தாலும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இந்த உடல் வரை நான் அபிமானம் வைக்கும் பொழுது இந்த உலகமானது நமக்கு அனுபவத்திற்கு வருகின்றது. ஸ்தூல சரீரம் வரை அபிமானம் இருந்தால் ஸ்தூல பிரபஞ்சம் அனுபவத்திற்கு வருகின்றது. அப்படி எந்த ஒரு ஜீவன் ஸ்தூல சரீரம் வரை நான் என்கின்ற அபிமானம் வைத்து இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்றானோ அந்த அனுபவத்திற்கு ஜாக்ரத் அவஸ்தா என்று பெயர். அந்த ஜாக்ரத் அவஸ்தை இங்கு பேசப்படுகின்றது. இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்லலாம். சயேவ மாயா பரிமோகிதாத்மா. இங்கு முதலில் ஆசிரியர்
ஜாக்ரத் அவஸ்தையை யார் அனுபவிக்கிறார்கள் என்று பேசுகிறார். நாம் சாதாரணமாக என்ன சொல்வோம்? நான் அனுபவிக்கின்றேன் அல்லது ஜீவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று சொல்வோம். ஆனால் இங்கு ஆசிரியர் சொல்றார், இந்த ஜாக்ரத் அவஸ்தையை அனுபவிப்பவன் யார் என்றால் சக ஏவ, அந்த பிரம்மந்தான் அனுபவிக்கிறாராம். இப்போ சக ஏவன் ஆரம்பிக்கிறார். சகன்னு சொன்னால் அவன் அர்த்தம். என்னைக்குமே அவன்கிற புரோனம், அந்த சொல் எதை குறிக்கும்? ஏற்கனவே யாரை பற்றி பேசப்பட்டதோ அவர்களை குறிக்கும். இதற்கு முன் சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி சம்பஷ்யன்னு சொல்லி பிரம்மத்தை பற்றி ஈஸ்வரனை பற்றி பேசினார். அந்த ஞானம் பேசப்பட்டது. ஆகவே அந்த ஈஸ்வரன், அந்த பரபிரம்மன்தான் ஏவ, அவர்தான் எதை அனுபவிக்க இருக்கின்றார்? ஜாகிரதத்தை அனுபவிக்கிறாராம். ஆனால் எப்படி அந்த பரபிரம்மம் ஜாகிரத் அவஸ்தையை போய் அனுபவிக்க முடியும், இந்த சுகதுக்கத்தை எல்லாம் அனுபவிக்க முடியும் என்றால் அடுத்த சொல் மாயா பரிமோகிதாத்மா. இப்போ அந்த ஆத்மா அந்த பரபிரம்மன் என்ன நிலைக்கு வந்துட்டாராம்? மாயா பரிமோகிதக, மாயையினால் மோகத்திற்கு உட்பட்டவராக அவரேதான் ஜாகிரத் அனுபவத்தை செய்கின்றார். சக ஏவ என்றால் அந்த ஈஸ்வரனே இப்போ எப்படி இருக்காராம்? மாயா, மாயா என்றால் மாயை, பரிமோகிதக என்றால் மோகத்தின் வசப்பட்ட, ஆத்மா என்றால் இங்கு மனக, மனதை உடையவராக. அந்த பிரம்மனே அல்லது ஈஸ்வரனே மாயையின் வசப்பட்டவராக, மாயையின் வசத்துக்கு உட்பட்ட மனதை உடையவராக முதல்ல என்ன செய்யறார்? ஷரீரம் ஆஸ்தாய சர்வம் கரோதி. ஷரீரம் என்றால் உடல், இந்த ஸ்தூல ஷரீரம். ஆஸ்தாய என்றால் அதில் அமர்ந்து, அதில் அபிமானத்தை வைத்து. ஆஸ்தாயன்னு சொன்னால் உட்கார்ந்திருக்கிறது. இங்கு உட்கார்ந்திருத்தல் என்றால் அதில் அபிமானத்தை வைத்து அந்த ஷரீரத்தில் இருந்து என்ன செய்கிறாராம்? சர்வம் கரோதி. சர்வம் என்றால் எல்லா விவகாரத்தையும் கரோதி செய்கின்றான். இப்போ முதல் 2 வரியில் இங்கே ஆசிரியர் என்ன சொல்றார்? அதே ஈஸ்வரன்தான் இந்த ஷரீரத்தில் அபிமானத்தை வைத்து எல்லா விதமான காரியத்தையும் செய்கின்றார். இங்கு எல்லா விதமான காரியம் என்றால் ஜாகிரத் அவஸ்தையில் நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அதையெல்லாம் செய்யறது யார்னா அந்த ஈஸ்வரன் தான் இந்த ஷரீரத்தில் அமர்ந்து. எப்படிப்பட்ட ஈஸ்வரன்? மாயையினால் பரிமோகிதக, மோகத்திற்கு உட்பட்ட அந்த அதே ஈஸ்வரன் இப்பொழுது ஜீவனாக இருக்கின்றார். இது நமக்கு சந்தேகத்தை தரலாம். நம்ம இவ்வளவு நாளாக ஈஸ்வரனை வணங்கிட்டு இருக்கோம். இங்கே ஆசிரியர் என்ன சொல்றார்? அதே ஈஸ்வரன் தான் ஜீவனாக இருந்து இந்த சுகதுக்கத்தை அனுபவிக்கிறார் என்ற சந்தேகம் நமக்கு வரலாம். அந்த சந்தேகத்தை எப்படி நீக்க வேண்டும் என்றால், இங்கே மாயா பரிமோகிதாத்மாங்கிற இடத்துல மாயை என்பதற்கு 2 விதமான சக்தி இருக்கு. மாயைக்கு ஒரு சக்தி ஆவரண சக்தி, இனியொரு சக்தி விக்ஷேப சக்தி என்று மாயைக்கு 2 சக்தி இருக்கின்றது. உதாரணமாக இப்போ வேதாந்தத்துக்கு வந்தாவே நம்ம எங்கே போயிடணும்? பாம்பு கிட்ட போயிடணும், கயிற்றுக்கிட்ட போயிடணும். கயிறு இருக்கின்றது, அந்த கயிறில் நாம் பாம்பை பார்க்க வேண்டும், அறியாமையில் பார்க்க வேண்டும் என்றால் முதல்ல கயிறானது தெரியக்கூடாது. அந்த கயிற்றினுடைய சொரூபமானது மறைக்கப்பட வேண்டும். அப்படி மறைக்கும் சக்திக்கு ஆவரண சக்தி என்று பெயர். அவ்விதம் மறைக்கப்பட்டதற்கு பிறகு என்ன ஆகணும்?
அது கயிறு முழுமையாகவே மறைக்கப்பட்டதுன்னு வச்சுக்குவோம், நம்ம பேசாமல் போயிடுவோம். அங்கு விக்ஷேபம் என்றால் அந்த கயிற்றுக்கு அல்லாத ஒன்று தோற்றமளிக்க வேண்டும், பாம்பானது தோன்ற வேண்டும். அப்பொழுது தானே அதை பார்த்து பயம் வரும். ஆகவே விக்ஷேப சக்தி என்றால் சிருஷ்டி, பொய்யான ஒன்றினுடைய தோற்றம். ஆவரண சக்தி என்றால் மறைத்தல். இப்போ ஆவரணம் என்றால் மறைத்தல், விக்ஷேபம் என்றால் தோற்றுவித்தல். இந்த இரண்டுமே மாயையிடம் இருக்கின்றது. அந்த மாயையானது எந்த இடத்துல ஆவரண சக்தியை பண்ணாம விக்ஷேபத்தை மட்டும் செய்யுதோ அந்த தத்துவத்திற்கு ஈஸ்வரன் என்று பெயர். எந்த இடத்துல ஆவரண சக்தியும் சேர்ந்து செயல்படுதோ அப்பொழுது அதே பிரம்ம தத்துவம் ஈஸ்வரன்கிற ஸ்டேட்டஸை விட்டு ஜீவன் என்கின்ற நிலைக்கு வந்து விடுகின்றார். இப்போ இருக்கிறது ஒரே ஒரு ஞான சொரூபமான ஆத்மஸ்வரூபம் அல்லது பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூபத்தில் ஆவரண சக்தியை இல்லாமல் வெறும் விக்ஷேப சக்தியை மட்டும் வைத்து பார்த்தால் அது ஈஸ்வரன். எந்த இடத்துல ஆவரண சக்தியும் சேர்ந்து இருக்கின்றதோ அந்த ஆவரண சக்தி இருக்குதுங்கிறத தான் அடுத்த சொல்லிலேயே ஆசிரியர் காட்டிடுறார். பரிமோகிதாத்மா, அந்த மோகம்ங்கிறது ஆவரணத்தை குறிக்கின்றது. அப்படிப்பட்ட ஆத்மா, அப்படிப்பட்ட மனதை உடையவனாக மாறி என்ன செய்கின்றார்? ஷரீரத்தை எடுத்து ஜாகிரத் பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்றார். ஆகவே மாயையுடைய ஆவரண சக்தி என்றால் தன்னுடைய சொரூபத்தை மறைக்கின்ற சக்தியுடன் எந்த சைத்தன்யத்தை பார்க்கின்றோமோ அந்த அறிவு சொரூபத்திற்கு ஜீவக என்று பெயர். இப்பொழுது யார்? அந்த ஈஸ்வரன் ஜீவனாக காட்சியளிக்கின்றான், ஜீவனுடைய அவஸ்தைக்கு வந்து விட்டான். சக ஏவ மாயா பரிமோகிதாத்மா, மாயையினால் மோகத்திற்கு உட்பட்டு. எப்படி மோகத்திற்கு உட்படுகின்றான்? தன்னுடைய உண்மையான சொரூபம் ஞான சொரூபம், அதை மறந்து ஜடமான ஷரீரத்தை தான் என்று நினைக்கின்றான். அந்த மோகத்தினுடைய விளைவை அடுத்த வரியில காட்டிவிட்டார். ஷரீரம் ஆஸ்தாய. மாயையினுடைய விளக்கம் மோகம். அந்த மோகத்தினுடைய விளக்கம் என்ன? மோகத்தினுடைய சொரூபம் என்ன? ஷரீரம் ஆஸ்தாய. இந்த ஷரீரத்தில் நன்கு அமர்ந்து விடுகின்றான். போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு அமர்ந்து விடுகின்றான். தன்னுடையதாகவே அமர்ந்து விடுகின்றான். இந்த ஷரீரத்தினுடைய அபிமானத்தை விட முடியவில்லை. இந்த ஷரீரத்தினுடைய அபிமானத்தை விடுறது அப்படிங்கிறது தற்கொலைக்கு சமம். காரணம் என்ன? ஒரு பொருளை நம்முடையதாகவே நினைச்சோம் அப்படின்னா அந்த பொருள் போனால் நம்மளே போன மாதிரி நினைக்கிறோம். இந்த உடலே நான் நினைக்கும் பொழுது அந்த உடலை துரத்தல், உடல் மீது இருக்கிற அபிமானத்தை துரத்தல் அவ்வளவு சுலபமல்ல. ஆகவே ஆஸ்தாய என்றால் இந்த ஸ்தூல சரீரத்தில் நான் என்கின்ற அபிமானத்தை வைத்து சர்வம், இங்கு சர்வம் என்றால் பாப புண்ணியம் விவகாரம் எல்லாவற்றையும் செய்து வருகின்றான். இந்த ஜெகத்தை அனுபவித்து வருகின்றான். பிறகு மூன்றாவது வரியில் சில உதாரணங்கள் கொடுக்கப்படுகின்றது. விதவிதமான போகங்களை இப்பொழுது ஜீவனாக இருப்பவன் அனுபவிக்கின்றான். என்னென்ன போகங்கள்? மூன்றாவது வரியில் கடைசி சொல் பார்த்தா விசித்திர போகைஹி. போகைஹி என்றால் போகங்கள். இங்கு போகம் என்றால் அனுபவம். நம்ம சாதாரணமாக போகம்னு சொன்னால் இன்பத்துக்கு தான் பயன்படுத்துவோம். ரொம்ப போக வாழ்க்கை வாழ்கிறாருன்னா இன்பமாக இருக்காருன்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே போகம் என்றால் அனுபவம். அது சுக அனுபவமாக இருக்கலாம், துக்க அனுபவமாகவும் இருக்கலாம். ஆசிரியர் பாசிட்டிவாக சொல்லலாமேன்னு சுக அனுபவத்தை மட்டும் எடுத்துக்கிறார். எப்படிப்பட்ட போகம்? ஒரே ஒரு விதமான போகத்தையா நம்ம அனுபவிக்கின்றோம் ஜாகிரத அவஸ்தையில்? அப்படி கிடையாது. விசித்திர போகைஹி. விசித்திரம் என்றால் விதவிதமான போகத்தை அனுபவிக்கின்றான்.
அதற்கு சில உதாரணங்கள் கொடுக்கிறார். விசித்திர போகம் என்றால் விதவிதமான போகம் என்ன? நமக்கு 5 இந்திரியங்கள் இருக்கு. அந்த 5 இந்திரியங்களுக்கும் விதவிதமான உணவுகளை கொடுத்து வருகின்றோம். அதில் விதவிதமான போகங்களுக்கு உதாரணம் சொல்கின்றார். என்னென்ன? அன்ன பானாதி. அன்னம் என்றால் உணவு, பானம் என்றால் ட்ரிங்க்ஸ், குடிக்கிறது. ட்ரிங்க்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் வேறு ஏதாவது நினைக்க வேண்டாம். இப்போ ஏதோ வந்திருக்கே, கொக்கோ கோலா, ஃபேண்டா, இதெல்லாம் என்ன? பானம். விதவிதமான பானம். பானம் என்றால் குடிப்பதற்கு. நமக்கு உண்மையான தேவை தண்ணீர் குடித்தா தாகம் அடங்கிடும். பிறகு எத்தனையோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் இதெல்லாம் எதுக்கு வந்திருக்குன்னா விசித்திர போகைகி. கொஞ்ச நாள் விசித்திரமாக போகத்தை அனுபவித்து பிறகு அந்த ட்ரிங்க்ஸ் குடித்ததனுடைய விளைவை கடைசியில் எப்படி அனுபவிக்கணும்னா ரோகைகி. பிறகெல்லாம் ரோகம் வந்துடும். முதல்ல கொஞ்ச நாள் போகம், தண்ணி தாக அடிக்கும்போது தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்தால் சந்தோஷமாக வாழலாம். இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடித்தா என்ன ஆகும்னா ரோகைகி போகைகி. என்ன பண்ணிட்டு இருப்பான்? இந்த ஜீவனானவன் சம்சாரத்தை அனுபவிக்கின்றான். ஸ்திரீ அன்ன பானாதி விசித்திர போகைகி. இப்படிப்பட்ட போகங்களினால் என்ன பண்ணுறான்? 4வது வரிக்கு வருவோம். சக ஏவ ஜாக்ரத் பரிதிருப்தி மேதி. சக ஏவ அவனே, அந்த ஜீவனே, ஜாக்ரத் என்றால் ஜாகரணம் குர்வன், விழித்து கொண்டு என்று பொருள். ஜாக்ரத் என்றால் விழித்து கொண்டு, ஜாகரணம் குர்வன். என்ன, இதெல்லாம் போகத்தை அனுபவிக்கணும்னா நம்ம விழிச்சிட்டு இருக்கணும். தூங்கி போயிட்டோம் அப்படின்னா இந்த போகத்தை எல்லாம் அனுபவிக்க முடியாது. இப்போ சில குழந்தைகளை சினிமா தேட்டருக்கு கூட்டிகிட்டு போனால் என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் பார்க்கும், தூங்கி போயிடும். அங்கே ஜாக்ரத் கிடையாது. அப்போ இந்த உலகத்தை அனுபவித்து சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்க வேண்டும் என்றால் முதல் குவாலிஃபிகேஷன் என்ன? விழித்து கொண்டு இருக்க வேண்டும். சில பேர் கிளாஸ்லேயே டோஸ் ஆஃப் ஆகிடுவார்கள். அப்போ சுகமோ துக்கத்தையோ அனுபவிக்க முடியாது. கிளாஸ் போர் அடிச்சதுன்னா துக்கத்தை அனுபவிக்க மாட்டார்கள். நல்ல வகுப்பு போயிடுதுன்னா சுகத்தை அனுபவிக்க மாட்டார்கள். ஆகவே இந்த ஜாகிரத்துங்கிற வார்த்தை எதை காட்டுகின்றது? விழித்து கொண்டு இருக்க வேண்டும். விழித்து கொண்டிருத்தல் என்றால் என்ன? இந்த ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வைத்து கொண்டிருக்க வேண்டும். ஸ்தூல சரீரத்தில் அபிமானத்தை வச்சு இந்த உலகத்தை அனுபவிக்கின்றான். பிறகு ஆசிரியர் எப்படி முடிக்கிறார்? பரிதிருப்திம் ஏதி. ஏதி என்றால் அடைகின்றான். பரிதிருப்தி என்றால் விதவிதமான பொருள்களின் மூலமாக திருப்தியை அடைகின்றான். இங்கே ஆசிரியர் கொஞ்சம் பாசிட்டிவ் அப்ரோச்சில் பண்ணுறார். சில சமயங்களில் உபநிஷத்தெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தி பேசும். இங்கே திருப்தியை அனுபவிக்கின்றான். இந்த திருப்தியிலிருந்து நம்ம எதையும் சேர்த்திக்கணும்? அதிருப்தியையும் அனுபவிக்கின்றான், திருப்தியையும் அனுபவிக்கின்றான். இன்பத்தையும் துன்பத்தையும், ஸ்தூல சரீரம் வரை நான் என்கின்ற அபிமானத்தை ஒரு ஜீவன் மேற்கொண்டு இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தை, ஜடமான இந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்றான். யார் அதுனா சக ஏவ, அதே ஆள், அந்த பெரிய ஆள் இருக்காரே அவரே தான் மாயையினுடைய வசப்பட்டு இப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருந்து கொண்டு ஜாகிரத் விழித்து கொண்டு இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றார். இங்கே ஒரு விதமான புதிய அறிவு நமக்கு உபனிஷத் கொடுக்கல. இது இந்த மந்திரத்திலிருந்து நமக்கு என்ன புதிய அறிவு வந்ததுன்னு சொன்னால், உபனிஷத் நம்மளுடைய அனுபவத்தை சொல்லுது. இப்படி ஒரு ஜீவன் அனுபவிக்கிறான் அல்லது நாம் அனுபவிக்கின்றோம். பிறகு அடுத்ததாகவும் சொப்பனம், கனவுன்னு ஒரு அனுபவம், உறக்கம்ங்கிற அனுபவத்தை சொல்லிட்டு நம்மளுடைய அனுபவத்தை எல்லாம் பற்றி பேசி பிறகு உபனிஷத் இதிலிருந்து ஒரு கன்க்ளூஷன் வரப்போகுது. அதுதான் உபனிஷத்தினுடைய உபதேசம். இந்த 12வது மந்திரத்தில் உபனிஷத் நம்முடைய அனுபவத்தை அனுவாதம் செய்கின்றது. நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற அனுபவத்தை பற்றி பேசுகின்றது. இனி 13வது மந்திரத்தில் 2 அவஸ்தைகள் பேசப்படுகிறது. 13வது மந்திரத்தில் கனவு நிலையும் உறக்க நிலையும் ஜீவன் அனுபவிப்பதாக பேசப்படுகின்றது. சொப்பனேஷு
स्वप्ने सजीव सुख दुःख भोक्ता स्वमायया कल्पित जीवलोके सुषुप्ति काले सकले विलीने तमोपि भूतः सुखरूपमेति மற்ற இரண்டு அனுபவங்கள் பேசப்படுகின்றது. முதல் இரண்டு வரியில் கனவு நிலை, கடைசி இரண்டு வரியில் ஆழ்ந்த உறக்க நிலை. கனவு நிலைக்கு சொப்பன அவஸ்தா என்று பெயர், ஆழ்ந்த உறக்கத்திற்கு சுஷுப்தி அவஸ்தா. இப்பொழுது சொப்பன அவஸ்தாவுக்கு செல்லலாம். சொப்பன அவஸ்தா என்றால் நம்முடைய அபிமானம், நான் என்கின்ற புத்தி ஸ்தூல சரீரம் வரைக்கும் வரக்கூடாது. இந்த ஸ்தூல சரீரம் வரைக்கும் வந்தால் இந்த ஸ்தூல பிரபஞ்சம் வந்துடும். பிறகு நம்முடைய மனம் வரைக்கும் தான் நான் என்கின்ற அனுபவம் வர வேண்டும். பிறகு மனதிற்கு ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றவுடன் சிறிது நேரத்தில் என்னாகின்றது, இந்த ஜாகிரத் அவஸ்தையில் நாம் பெற்ற அனுபவங்கள் இவைகளெல்லாம் மனதில் சம்ஸ்கார ரூபமாக இருக்கும். சித்தம் என்று சொல்வது மெமரி, மனதில் பதிந்திருக்கும் சம்ஸ்காரமாக. சிலதெல்லாம் இங்கே ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம் அடையணும்னு சொல்லி, அதை அடைய முடியாமல் ஏங்கிட்டு தூங்கியிருப்போம். சில பேர்த்து மீது கோபம் இருக்கும், காட்ட முடியாமல் தூங்கிட்டு இருந்திருப்போம். இப்படியெல்லாம் எத்தனையோ விதமான சம்ஸ்காரங்கள் எல்லாம் மனதுக்குள்ளே ஆழ்ந்து பதிஞ்சிருக்கும். நம்ம பெட்டில் படுத்து தூங்கியவுடன் என்ன ஆகின்றது, இந்த ஸ்தூல சரீரத்தின் மீது அபிமானம் கிடையாது, உறக்கத்தில் இருக்கின்றோம். அதே சமயத்தில் மனம் முழுமையாக உறங்கிவிடவில்லை. மனம் தன்னுடைய தனக்கு காரணமான காரண சரீரத்தில் போய் முழுமையாக ஒடுங்கவில்லை. அந்த மனம் மட்டும் தனியாக சுயமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதாக என்ன செய்கின்றது, ஒரு பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்து அந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்றது. ஆகவே சொப்பன அவஸ்தா என்றால் மனதினாலேயே செய்யப்பட்ட உலகத்தில், சம்ஸ்காரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட உலகத்தில் அனுபவிக்கப்படுகின்ற அனுபவம் சொப்பன அவஸ்தா. இதெல்லாம் உங்களுக்கு எப்போ ஞாபகம் இருக்கும், ஒரு நூல் படிச்சிருக்கோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, தத்துவ போதம்னு சொல்லி. அதில் சொப்பன அவஸ்தா கா அப்படின்னு சொன்னால், ஜாகிரத் அவஸ்தையிலிருந்து ஏற்படுத்தின சம்ஸ்காரத்திலிருந்து எந்த பிரபஞ்சம் உற்பத்தியாச்சோ அந்த பிரபஞ்சம்தான் சொப்பன அவஸ்தா என்று படிக்கப்பட்டது. இப்போ சொப்பன அவஸ்தா என்றால் நம்ம இவ்வளவு தூரம் சொல்கிறது நம்மளுடைய அனுபவம் தான். கனவை தான் சொப்பன அவஸ்தான்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் புதிதாக அல்ல. இங்கே ஆசிரியர் சொல்கிறார், இந்த சொப்பன அவஸ்தா எப்படி உருவானது. நம்ம ஒரு பொருளை உருவாக்கணும்னு சொன்னால் அதுக்கு மெட்டீரியல் வேணும் அல்லவா. இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோ, அந்த வீடு கட்டுறதுக்கு ஏதாவது பொருள்கள் நமக்கு தேவை. அதே போல் கனவு நிலை, ஒரு உலகம் வருகின்றது, அதற்கு என்ன பொருள்னு சொன்னால் நம்முடைய சம்ஸ்காரங்கள் தான் அதற்கு பொருள். அதாவது மனதில் இருக்கின்ற சம்ஸ்காரங்களே உலகமாக மாறிவிட்டது. இப்போ நம்ம கனவுல ஒருத்தனை பார்க்குறோம்னா அவன் யாருன்னா நம்மளுடைய எண்ணம் தான். ஒரு மலையை பார்க்குறோம், யானையை பார்க்குறோம், குதிரையை பார்க்குறோம், எதோ பொருளை பார்க்குறோம், அதெல்லாம் பொருள்கள் அல்ல, நம்முடைய எண்ணங்கள். இப்போ நம்மளுடைய தாட்டிலிருந்து அவைகளெல்லாம் உருவாக்கப்பட்டது. அதை இங்கே ஆசிரியர் சொல்கிறார். இரண்டாவது வரியில் பார்ப்போம். ஸ்வமாயயா கல்பித ஜீவலோகே. இப்போ சொப்னே சஜீவ சுகதுக்க போக்தாங்கிறது முதல் வரி. இரண்டாவது வரியில் சொல்கிறார் சுவமாயையா. சுவ என்பது அந்த ஜீவனை குறிக்கின்றது, தன்னுடைய மாயையா.
இங்கு தன்னுடைய மாயை என்பது தன்னிடம் இருக்கின்ற ஒரு சக்தி. ஸ்வமாயையா, தன்னுடைய சக்தியினால் கல்பித ஜீவலோகே. கல்பிதம் என்றால் கற்பனை செய்யப்பட்ட, கற்பனையினால் உருவாக்கப்பட்ட ஜீவலோகே, அது ஜீவனுடைய லோகம். அது ஏன் ஜீவனுடைய லோகம்னு சொல்கிறோம்? அது ஈஸ்வரனுடைய லோகமாக இருந்திருந்தால் அது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த பிரபஞ்சம் நம்முடைய லோகம் அல்ல, நம்ம கற்பனை பண்ணினதல்ல, ஈஸ்வரனாக படைக்கப்பட்டது. ஆகவே நமக்கு எல்லாத்துக்குமே இது லோகமாக தெரிகிறது. நம்ம ஒரு கனவு காண்றோம்னு வச்சுக்குவோம், அந்த கனவு மற்றவர்களுக்கு ஏன் தெரிவதில்லை? அது ஜீவலோகம், அது நம்முடைய சிருஷ்டி, நம்முடைய ஜீவ சிருஷ்டி. அதனால தான் கனவுல யாரையாவது அடிக்கிற மாதிரி பார்த்தோம்னு வச்சுக்கோ, அவர் அடிச்சிடுறதில்லை, என்னை கனவுல நீ அடிச்சிட்டியேன்னு சொல்லி. அவருக்கு அது தெரியாது. காரணம் என்ன? நமக்கு மட்டும் அது தெரியும். நம்மளாகவே படைக்கப்பட்ட அந்த உலகம் கல்பித ஜீவலோகே. பிறகு அந்த ஜீவலோகம் உண்மையான்னு கேட்டால் ஆசிரியர் சொல்றார் கல்பிதம். கல்பிதம் என்றால் வெறும் கற்பனை தான். கற்பனையான ஜீவலோகத்தில் நம்ம வேதாந்தம் படித்து கடைசியில் என்ன முடிவுக்கு வரப்போகிறோம் தெரியுமோ? இந்த ஜாகிரத் பிரபஞ்சமே இறைவனுடைய கற்பனைன்னு சொல்லி இந்த ஜாகிரத் பிரபஞ்சமே பொய்ங்கிற நிலைக்கு வர வேண்டியது இருக்கு. ஆனால் ரொம்ப பேர் கனவுல வர்றது ஏதாவது பார்த்துட்டு சகுனம் பார்த்துட்டு இருப்பார்கள். எனக்கு கனவுல எருமை வந்துடுது, வீட்டில் யாரோ செத்து போவாங்கன்னு நினச்சிட்டு இருப்பார்கள். இப்படி அது கல்பித லோகம், அது வெறும் கனவு தான். அதனால தான் சிலர் கனவை போல விட்டுருன்னு சொல்லுவார்கள். அப்படி நம்ம கனவுல எல்லாம் சகுனம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் கனவு வந்தால் இது வரும், அதை நான் பார்த்துட்டேன் இது வரும்னு சொல்லி, அதெல்லாம் வெறும் பொய் தான். எப்படிப்பட்ட கனவு வரும்னா நம்ம மனதில் இருக்கின்ற சம்ஸ்காரத்திலேருந்து வரும். இப்போ சில சமயங்கள்ல எல்லாம் நம்ம நல்ல குணங்களுக்கு வந்துட்டு இருக்கும்போது சில வயலண்ட் கனவெல்லாம் வரும். அதெல்லாம் என்னன்னா நமக்குள்ளேயே மறைந்து கிடக்கின்ற சம்ஸ்காரத்தினுடைய வெளிப்பாடு. அதை பற்றியெல்லாம் நம்ம அதிக அக்கறை கொடுக்கக்கூடாது. அதனால் கனவை வச்சு ஜோசியம் பார்க்குறதோ அல்லது கன்க்ளூடு பண்ணுற விஷயத்தையே நம்ம விட்டுறணும். காரணம் உபனிஷத் சொல்லுது கல்பித ஜீவலோகம், அது வெறும் கற்பனை தான். கற்பனையாக செய்யப்பட்ட அந்த ஜீவலோகத்தில் அது எப்படின்னா ஸ்வமாயையா, தன்னுடைய ஸ்வன ஜீவனுடைய, அந்த ஜீவனுடைய மாயையினால். இங்கே மாயாங்கிறது நித்ரா சக்தின்னு சொல்வார்கள். இப்போ கனவு வரணும்னு வச்சுக்குவோம், கனவு திடீர்னு வந்துடாது, அது தூங்க போனோம்னா தான் கனவு நமக்கு வரும். ஆகவே நித்ரா அப்படிங்கிறது ஒரு சக்தியாம். அந்த உறக்கம்ங்கிற ஒரு சக்தியினால தான் கனவு என்கின்ற உலகமானது தோன்றுகிறது. ஸ்வமாயையா கல்பித ஜீவலோகே, அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை படைத்து. இனி முதல் வரிக்கு வருவோம். சக ஜீவக சொப்பனே. சொப்பனே என்றால் சொப்பன அவஸ்தாயாம், அந்த ஆழ்ந்த உறக்கம் அல்ல, கனவு நிலையில், சொப்பன அவஸ்தையில். சக ஜீவக, இப்போ சக ஜீவகன் ஆசிரியர் சொல்வதிலிருந்து எந்த ஆள் ஜாகிரத அவஸ்தையில் இருந்தானோ அதே ஆள் தான். இங்கே வேற ஆள் கிடையாது. ஜாகிரத அவஸ்தையில் இருக்கின்ற அதே ஜீவன் இப்போ எப்படி இருக்கான்னா சுக துக்க போக்தா, சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கின்றவனாக இருக்கின்றான். இங்கு ஆசிரியர் துக்கத்தையும் கொண்டு வந்துட்டார். காரணம் என்ன தெரியுமோ? சில கனவெல்லாம் நம்ம விருப்பப்படி வராது. இந்த பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னோம் அப்படின்னா பஸ்ஸு கூட்டமாகவே வருது. கனவுல பஸ்ஸு வந்தாலும் கூட்டமாக தான் வருது. அங்கேயாவது கூட்டம் இல்லாமல் வரணும்னா வரமாட்டேங்குது. அப்படி நம்முடைய விருப்பப்படி கனவு வருதா, அங்கேயும் நமக்கு துக்கம்தான் வருகின்றது. ஆகவே சுக துக்க போக்தா, கனவிலையும் சுகத்தை அனுபவிக்கின்றான், கனவிலையும் துக்கத்தை அனுபவிக்கின்றான். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி கனவு வந்ததுன்னு வச்சுக்கோ, சுகம். வேறு ஏதாவது சாப்பிட்ற மாதிரி கனவு வந்ததுன்னு வச்சுக்கோ, துக்கம். ஆகவே சுக துக்க போக்தா. யார்? சக ஜீவக, அதே ஜீவன்
சுகத்தையும் துக்கத்தையும் கனவில் அனுபவிக்கின்றான். எப்படி? ஸ்வமாயையா கல்பித ஜீவலோகே. இதில் இனியொரு கருத்து இருக்கு. கனவு என்று சொன்னால் ஒரு நாம் அனுபவிக்கின்ற விஷயம் உண்மையில் வெளியே இல்லாமல் நம்முடைய மனசில் இருக்கின்ற எண்ணங்களே விஷயமானால் அது கனவு. நம்முடைய சாதாரண அனுபவத்தில் உறக்கத்திற்கு சென்று கனவு காணலாம். சில பேர் என்ன செய்வார்கள் தெரியுமோ? தூங்க மாட்டார்கள், அப்படியே ஈஸி சேரில் உட்காந்துட்டு கனவு கண்டுட்டு இருப்பார்கள். இந்த டே ட்ரீம்னு சொல்லுவாங்க தெரியுமோ? எதையாவது சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கிறது, மனசில் இருக்கிறது எதையாவது பேசிகிட்டு இருக்கிறது, அதுவும் கூட கனவு தான். இப்போ வகுப்புலேயே உட்கார்ந்துட்டுருக்கோம், திடீர்னு வகுப்பு பிடிக்கலின்னு வச்சுக்கோ, எதையோ நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அவர் எந்த லோகத்தில் இருக்கார்? ஸ்வமாயையா கல்பித ஜீவலோகே. இப்போது சிருஷ்டிங்கிறது ரெண்டு சிருஷ்டி இருக்குது. ஒன்று பகவான் பண்ணி வச்சிருக்கார் இந்த சிருஷ்டி, அது பிடிக்கலின்னு வச்சுக்குவோம். நம்ம சில பேர் என்ன செய்கிறார்கள்? அவர்களே உலகத்தை சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறார்கள். ஆகவே நம்முடைய மனதிலேயே கண்ணை மூடிட்டு ஏதாவது இமேஜின் பண்ணிட்டு இருந்தாலும் அது சொப்பனத்தில் தான் வரும். ஜாகிரத்துன்னு சொன்னால் வெளி விஷயத்தினுடைய அனுபவம் ஜாகிரத், மனதினுடைய சம்ஸ்காரத்திலிருந்து வருகின்ற அனுபவம் சொப்பனம். பிறகு அடுத்தது என்ன? இனி மூன்றாவது வரிக்கு வந்தால், கனவும் இல்லை ஜாகிரத் அனுபவமும் இல்லை என்றால் எப்படிப்பட்ட அனுபவம் வருகின்றது? சுஷுப்தி காலே. சுஷுப்தி காலே என்றால் ஆழ்ந்த உறக்கத்தில், ஆழ்ந்த உறக்கம் இருக்கின்ற நேரத்தில். இப்போ ஆழ்ந்த உறக்கம் என்றால் என்ன? இப்போ நான்கிற ஜீவன் ஸ்தூல சரீரத்திலே அபிமானம் வைக்கல, சூக்ஷ்ம சரீரத்திலே அபிமானம் வைக்கவில்லை. அப்போ என்னாகும்? மனமானது காரண சரீரத்தில் ஒடுங்கி விடுகின்றது. காரண சரீரம்னா என்னன்னு கேட்டுறாதீங்க. காரண சரீரம் என்றால் ஒரு ஜீவன் உற்பத்தியாகிறதுக்கு எது காரணமோ அது காரண சரீரம். இப்போ ஒவ்வொரு ஜீவனுக்கும் 3 சரீரம் இருப்பதாக படித்துள்ளோம். காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். காரண சரீரம் காரணமாக இருப்பது, சூக்ஷ்ம சரீரம் என்பது நம்முடைய மனம், ஸ்தூல சரீரம்ங்கிறது இந்த உடல், பார்த்து அனுபவிக்கின்ற உடல். இந்த காரண சரீரம் பொதுவாகவே ஒரு பொருள் காரண அவஸ்தையில் எப்படி இருக்கும்? விதையானது மரத்திற்கு காரணமாக இருக்கும் பொழுது அந்த விதையில் விகல்பத்தை பார்க்க முடியுமா? விகல்பம் என்றால் வேறுபாடு, டிவிஷன். இது இலை, இது மரம், இது பிரான்ச், இதெல்லாம் பார்க்க முடியுமா? முடியாது. ஆகவே விகல்பமே இருக்காது. விகல்பம் என்றால் வேறுபாடே இருக்காது. அப்படிப்பட்ட நிலை வர்ணிக்கப்படுகின்றது. சகலே விலீனே. சகலே என்றால் அனைத்தும், அனைத்து துவைதங்களும், அனைத்து விகல்பங்களும் விலீனே. விலீனே என்றால் லயம் அடையும் பொழுது, அதுதான் சுஷுப்தி அவஸ்தா. எல்லா விதமான அனுபவங்களும், எருமைகளும், வேற்றுமைகளும், சகலே எல்லா விதமான வேற்றுமைகளும் விலீனே ஒடுங்கும் பொழுது, எப்பொழுது? சுஷுப்தி காலே, ஆழ்ந்த உறக்கம் என்கின்ற காலத்தில் ஒடுங்கும் பொழுது, பிறகு ஒன்று அவனிடம் இருக்கின்றது, இந்த ஜீவனிடம். அது என்ன? தமோபி பூதக. இங்கு தமக என்றால் அஞ்ஞானம், அறியாமை. அபிபூதக என்றால் அறியாமையினால் மூடப்பட்டவனாக. இது நமக்கு நல்லாவே தெரியுதே, நம்முடைய அனுபவம் தானே. ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு என்ன இருக்கு? எழுந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்கின்றோம். ஆகவே தமோபி பூதக என்றால் அறியாமையினால் மூடப்பட்டவனாக எப்படி இருக்கான்னு சொன்னா, சுகரூபம் ஏதி.
சுகரூபமாக இருக்கின்றான், ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றான், சுகமாக இருக்கின்றான். ஆழ்ந்த உறக்கம் இருக்கும் பொழுது யாருக்காவது துக்கமாக இருக்குமோ? இப்போ யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஆழ்ந்த உறக்கம் துக்கமாக இருக்குன்னு சொல்லி, பிறகு அவர்கள் எல்லா நாளும் சிவராத்திரி ஆயிரும். எதுக்கு துக்கத்துக்குள்ளே நம்ம போவோம்? நம்ம தூங்கிறதுக்கு சந்தோஷமாக போகிறதுக்கு காரணமே என்ன? அங்கு ஒரு சுகரூபம் இருக்கின்றது, சுகம் இருக்கின்றது. ஆகவே ஆழ்ந்த உறக்கத்தில் அறியாமையினால் மூடப்பட்டவனாக எல்லா விதமான இருமைகளும் ஒடுங்கி சுகமாக இருக்கின்றான். இதெல்லாம் உபனிஷத் எதுக்கு சொல்லணும்? இதெல்லாம் தான் நான் ஒவ்வொரு நாள்லேயும் அனுபவிச்சிட்ருக்கிறமேன்னு சொன்னால், இவைகளையெல்லாம் உபனிஷத் உபதேசமாக சொல்லலை, நம்முடைய அனுபவங்களையெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தி இனி அடுத்த மந்திரத்தில் தான் உபனிஷத் சொல்ல போகுது. இப்படிப்பட்ட அனுபவங்களிலிருந்து என்ன கன்க்ளூஷன், என்ன முடிவுக்கு வரணும் உபனிஷத் பேசுகின்றது. 14வது மந்திரம். புனಶ್ಚ ஜென்மாந்தர கர்மயோகாத் स एव जीवः सोऽपिति प्रबुद्धः पुरत्रये क्रीडति यश्च जीवः ततस्तु जातं सकलं विचित्रम् आधारमानन्तमखण्डबोधम् यस्मिन् लयं याति पुरत्रयं च அவஸ்தாத்ரய விவேக பலம் இங்கு சொல்லப்படுகின்றது. அவஸ்தாத்ரய விவேக பலம் என்றால் என்ன? 3 அவஸ்தையையும் நாம் விவேகம் ஆராய்ச்சி செய்வதனால் என்ன பலன், என்ன முடிவுக்கு வருகின்றோம் என்பது பேசப்படுகிறது. இதை சொல்றதுக்கு தான் இதற்கு முன் 2 மந்திரங்கள் பேசப்பட்டது. அவஸ்தாத்ரய விவேக பலம் அல்லது நிர்தாரணம். இந்த அவஸ்தாத்ரயத்தை செஞ்சு நம்ம என்ன முடிவுக்கு வரணும் என்பது பேசப்படுகின்றது. ஆகவே நம்ம முதல்ல சுயமாக அந்த படிப்படியாக என்ன முடிவுக்கு வரணும்னு பார்த்துட்டு இந்த மந்திரத்திற்குள் செல்லலாம். இப்போ படிப்படியாக சில கருத்துக்களை பார்க்கின்றோம். இப்போ நம்ம பார்க்கிற கருத்து தான் அவஸ்தாத்ரய விவேகம். இவ்விதம் அவஸ்தாத்ரயத்தை விவேகம் செய்ய வேண்டும். முதல் கருத்து, நான் ஜீவனாக இருந்து 3 அவஸ்தையையும் அனுபவிக்கின்றேன் என்று முதல்ல புரிஞ்சுக்கணும். அகம் ஜீவக அவஸ்தாத்ரயம் அனுபவாமி. நான் ஜீவனாக இருந்து 3 விதமான அவஸ்தையையும் அனுபவிக்கின்றேன். இது நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. இதையும் கூட சாஸ்திரங்களில் நிரூபிப்பார்கள். எப்படி? நான் தான் ஜாகிரத்தை அனுபவிக்கின்றேன், அதே நான் தான் கனவையும் அனுபவிக்கின்றேன், அதே நான் தான் ஆழ்ந்த உறக்கத்தையும் அனுபவிக்கின்றேன். அது எப்படி நானே தான் 3ஐயும் அனுபவிக்கிறேன்னு சொல்ல முடியும்? உறக்கத்தை ஒருத்தன் அனுபவிக்கிறான், கனவை ஒருத்தன் அனுபவிக்கிறான்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால், உறக்கத்தை வேறொருவன் அனுபவித்து கனவை வேறொருவன் அனுபவித்தால் ஜாகிரத அவஸ்தையில் இருக்கின்ற நான் அவைகளை என்னுடைய அனுபவமாக ஞாபகத்திற்கு கொண்டு வர முடியாது. இப்போ வேறொருவர் ஒன்று அனுபவிச்சார்னா அதை ஞாபகப்படுத்த முடியுமா? ஒருவர் ரிஷிகேஷுக்கு போயிட்டு வந்திருக்கார், அவருடைய அனுபவத்தை எல்லாம் நான் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? முடியாது.
ஆகவே யார் அனுபவிக்கிறார்களோ அவர்கள்தான் ஞாபகப்படுத்த முடியும். அந்த ஞாபகப்படுத்த முடிகின்ற காரணத்தினால் நான் ஒரு ஜீவன் 3 அவஸ்தையையும் அனுபவிக்கின்றேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் கருத்து. 3 அவஸ்தையிலும் நான் அனுபவிக்கின்றேன். சரி, 3 அவஸ்தையிலே நான் தான் இருக்கிறேன்னு முடிவு பண்ணியாச்சு. இனி அடுத்த கருத்து என்ன? அடுத்த கருத்து 3 அவஸ்தைக்குள்ள நான் யார்? நான் 3 அவஸ்தையும் அனுபவிக்கிறேன். பார்த்தா தெரிஞ்சதை தான் சொல்கிற மாதிரி தோணும். ஆனால் ஆழ்ந்து கவனிச்சா தான் நம்ம எதுக்குள்ளே போயிட்டுருக்கிறோங்கிறது புரியும். இப்போ நான் 3 அவஸ்தையையும் அனுபவிக்கின்றேன் என்றால் இந்த நான் வேறு, இந்த அவஸ்தையானது வேறு. அப்படித்தானே? நான் ஒரு பொருளை அனுபவிக்கிறேன்னு சொன்னால் அந்த பொருள் வேறு, நான் வேறு. இந்த புஸ்தகத்தை நான் அனுபவிக்கிறேன், இந்த புஸ்தகம் நான் அல்ல. இந்த மைக்கை நான் அனுபவிக்கின்றேன், இந்த மைக் நான் அல்ல. அப்படி என்றால் 3 அவஸ்தையையும் நான் அனுபவிக்கின்றேன் என்பது உண்மையானால் இந்த 3 அவஸ்தையிலிருந்து நான் வேறுபட்டவன். இப்போ எனக்கு 3 விதமான அவஸ்தை வருகின்றது, அனுபவம் வருகின்றது. இந்த ஜாகிரத் பிரபஞ்சத்தை அனுபவிப்பவன் நான் அல்ல. அந்த நான் அந்த அனுபவத்தை அனுபவிக்கின்றேன். அந்த அனுபவமே நான் அல்ல. ஜாகிரத் பிரபஞ்சத்தில் என்ன அனுபவம் வருதோ அது நான் அல்ல. அந்த அனுபவத்தை நான் அனுபவிக்கின்றேன், சுகதுக்க ரூபமாக அனுபவிக்கின்றேன். அதே போல 3 அவஸ்தை. பிறகு இந்த 2வது கருத்திலேயே இனி ஒரு கருத்து, இந்த அவஸ்தையே நான் அல்ல என்றால் இந்த அவஸ்தைக்குள்ள சில பொருள்கள் இருக்குமே, அந்த பொருள் நானாக இருக்க முடியுமா? இப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் நான் அறியாமையை அனுபவிக்கின்றேன். பிறகு கனவு நிலையில் ஒரு கற்பனை செய்யப்பட்ட சில பொருள்களை அனுபவிக்கின்றேன். விழிப்பு நிலையில் இப்பொழுது இருக்கின்ற பொருளை அனுபவிக்கின்றேன். இந்த அவஸ்தையே நான் அல்ல என்றால் அவஸ்தைக்குள்ளிருக்கின்ற பொருள்கள் நானாக இருக்க முடியுமா என்றால் கிடையாது, நான் அல்ல. ஆகவே அவஸ்தையில் இருக்கின்ற விஷயங்களிலிருந்து நான் வேறுபட்டவன். 3 அவஸ்தையில் இருக்கின்ற பொருள்களை காட்டிலும் நான் வேறுபட்டவன். இப்போ 2வது ஸ்டெப்பில் என்ன சொன்னால், இப்போ முதல் ஸ்டெப் என்னன்னு ஞாபகம் இருக்கணும். முதல் ஸ்டெப் நான் 3 அவஸ்தையை அனுபவிப்பவன். 2வது படி நான் அவஸ்தையிலிருந்து வேறுபட்டவன். இதிலேயே இனி ஒரு ஸ்டெப், அவஸ்தையில் இருக்கின்ற பொருள்களிலிருந்து வேறுபட்டவன். அவஸ்தா விஷயேபியக அவஸ்தாதக அகம் பின்னக. நான் அவஸ்தையிலிருந்தும் அவஸ்தையினுடைய பொருளிலிருந்தும் வேறுபட்டவன். இது 2வது பாயிண்ட். இனி 3வது கருத்துக்கு வருவோம். அவஸ்தை 3ன்னு பார்த்தோம். இந்த 3 அவஸ்தையில் பொருள்கள் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ஜாகிரத் அவஸ்தையில் எவ்வளவு பொருள் இருக்குது, நம்ம எண்ண முடியுமா இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் எவ்வளவுன்னு சொல்லி? எண்ணிக்கைக்கு அடங்காத பொருள்கள் ஜாகிரத் அவஸ்தையில் இருக்குது. கனவு நிலையில் வர்ற பொருள்களை எண்ண முடியுமா? அதுவும் எண்ணிக்கைக்கு அடங்காமல் இருக்கும். ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு பொருள் இருக்குது, அது அறியாமை. அந்த அறியாமை ஒன்று தான். அப்போ அறியாமைன்னு ஒரு பொருள் இருக்குது. இந்த 3 பொருள்கள் 3 விதமான அவஸ்தையில் இருக்குது. அவஸ்தையும் வேறுபட்டிருக்கின்றது. நான் யார்? இவைகளுக்கு எல்லாத்துக்கும் அனுபவிக்கின்றவன் நான். ஏகக, நான் ஒருவன். அனுபவிக்கப்படும் பொருள் வேறுபட்டது. அவஸ்தைகள் பல, அவஸ்தைகள் இருக்கின்ற பொருள்கள் வேறு. அகம் ஏகக என்பது அடுத்த பாயிண்ட். நான் ஒருவன்தான். நான் ஒருவனே 3 அவஸ்தைக்குள்ளும் சென்று 3னா
துவைதமான அவஸ்தையை அனுபவித்து துவைதமான பொருளையும் அனுபவிக்கின்றேன். பிறகு நான் யார் என்றால் நான் ஒருவன். இப்போ இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு லாஜிக், முக்கியமான ஒரு கருத்து வருகின்றது. நான் ஒருவன். இந்த நான் ஒருவன் எங்கே இருக்கின்றேன்? ஜாகிரத அவஸ்தையில் இருக்கேன். பிறகு நான் ஒருவன் சொப்பன அவஸ்தைக்கு வந்தாச்சு. சொப்பனம்னா கனவு நிலைக்கு வருகின்றேன். பிறகு நான் ஒருவன் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்கின்றேன். இதில் இந்த நான்கிறது இருந்து கொண்டே இருக்கின்றது. ஜாகிரத அவஸ்தை வருது. எப்பொழுது? நான் ஜாகிரத அவஸ்தை அனுபவிக்கும் பொழுது. பிறகு கனவு நிலைக்கு போன உடனே இந்த உலகம் என்ன ஆகுது? கனவு நிலையை பார்க்கும்போது இந்த உலகமே டிஸ்மிஸ் ஆகுது. இந்த உலகமே சென்று விடுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் கனவுல பயன்படுமா? இப்போ நல்லா சாப்பிட்டு கனவு நிலைக்கு போகிறோம். நல்லா சாப்பிட்டா தான் கொஞ்சம் கனவு நல்லா வரும். நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு கனவு காண்றோம்னு வச்சுக்குவோம். அந்த கனவுல என்ன வருது? சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரி கனவு வருது. இப்போ ஜாகிரத அவஸ்தையில் இருந்த சாப்பிட்ட சாப்பாடோ அல்லது நம்ம கிச்சன்லேயே தூங்குறோம்னு வச்சுக்கோம். சில பேர் அங்கேயே தூங்குவார்கள். அங்கே இருக்கிற பொருளெல்லாம் நமக்கு பிரயோஜனப்படுமா? ஆகவே ஜாகிரத் பதார்த்தமே நம்ம எவ்வளவு தான் சம்பாரித்து வச்சு என்னதான் வச்சாலும் சொப்பன அவஸ்தைக்கு ஒரு சொட்டு தண்ணியும் கூட பிரயோஜனப்படலை. ஜனகருக்கு வைராகியம் ஏன் வந்துதான்? இந்த கனவுனால தான் அவருக்கு வைராகியம் வந்துதான். ஜனகர் ஒரு பெரிய மகாராஜா. ஒரு நாள் கனவு கண்டாராம். தான் பிச்சைக்காரனா ரோட்டில் போயிட்டுருக்கிற மாதிரி, பிச்சை எடுத்துகிட்டு பசிக்கு கஷ்டப்படுற மாதிரி விழித்து பார்த்தார். அந்த கனவுலையும் என்ன துக்கம் சுகம் வந்ததோ அதே சுக துக்கம் தானே நிலவிலையும் வருது. நான் எது உண்மை? கனவுல கண்ட பிச்சைக்காரனாக இருக்கிற நான் உண்மையா, இப்போ இருக்கிற ராஜா உண்மையான்னு விசாரம் பண்ணார். அதுக்கப்புறம் ஞானியானார். அப்படி கனவு நிலைக்கு சென்றவுடன் இந்த அகில பிரபஞ்சமுமே டிஸ்மிஸ் ஆகுது, நிராகரிக்கப்படுகின்றது. ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றால் என்ன ஆகுதுன்னா கனவும் சென்று விடுகின்றது. ஆகவே 3 அவஸ்தைகள் வருகின்றது போகின்றது. நான் யார்னா நான் வர்றதும் அல்ல போறதும் அல்ல, நான் தொடர்ந்து இருப்பவன். தொடர்ந்து இருப்பதற்கு சாஸ்திரத்தில் அவ்வெபிச்சார சொரூபக என்றும் வந்து செல்வதை வெபிச்சார சொரூபம் என்றும் சொல்லப்படும். இப்போ என்ன கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்திருக்கோம்? முடிவுக்கு வர்றோம். அகம் அவ்வெபிச்சார சொரூபக. நான் வந்து செல்பவன் அல்ல. அவஸ்தைகள் வெபிச்சார சொரூபக வந்து செல்கின்றது. இதெல்லாம் விசாரம் பண்ணாதான் வரும். 3 அவஸ்தையை அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா அவஸ்தையாகவே தான் இருப்போம். அந்த அனுபவத்திலிருந்து படிப்படியாக விசாரம் பண்ண என்னை பற்றி என்ன கருத்துக்கு வருகின்றோம்? நான் அவ்வெபிச்சார சொரூபக, 3 அவஸ்தையிலும் மாறாமல் இருப்பவன். அவஸ்தைகள் வந்து செல்கின்றது. இனி அடுத்த கருத்துக்கு வருவோம். 4வது ஸ்டெப். நான் மாறாமல் இருக்கின்றேன், அவ்வெபிச்சார சொரூபக என்று என்னை புரிந்து கொண்டால் அதனுடைய லட்சணம்தான் சாஸ்திரம் சொல்கின்றது நித்யக என்று சாஸ்திரம் சொல்கின்றது. எது தொடர்ந்து இருக்குமோ அது நித்தியம், எது வந்து செல்லுமோ அது அனித்தியம். இப்போ நித்தியம் என்றால் எட்டர்னல், என்றும் உள்ளது. எதற்கு என்றும் உள்ளதுங்கிற லட்சணம் கொடுக்க முடியும்? எது தொடர்ந்து இருக்கோ அது நித்தியம், எது வந்து செல்கின்றதோ அது அனித்தியம். அதான் நித்தியத்துக்கும் அனித்தியத்துக்கும் உள்ள லட்சணம். அவ்வெபிச்சார ஸ்வரூபக நித்தியம், வெபிச்சார ஸ்வரூபக அனித்தியம். எதெல்லாம் உங்ககிட்ட வந்து போகுதோ அதெல்லாம் அனித்தியம். அதில் முதல் லிஸ்ட்டில் பணம் தான். அது பணம் வருது பிறகு போகுது, அதை போய் நித்தியம்னு நினைக்க முடியுமா? அதே போல் உடல் ஆரோக்கியம் வருது போகுது. இந்த உலகத்தில் எதெல்லாம் வந்து போகுதோ அது அனித்தியம், எது வந்து போகாமல் இருக்கோ அது நித்தியம். அப்படி பார்க்கையில் எவ்வளவு நித்தியமான பொருளை இந்த உலகத்தில் பார்க்கலாம்.
அது வரக்கூடாது போகக்கூடாது, அப்படியே இருக்கணும். பார்த்தா நான் ஒரே ஒரு ஆள் தான். சின்ன குழந்தையிலிருந்து 80 வயசு ஆகியிருந்தாலும் அந்த 80 வயது வரை எத்தனையோ அனுபவங்கள் பொருள்கள் வந்து போயாச்சு. நான் ஒருத்தந்தான் வந்து போகாமல் தொடர்ந்து இருக்கின்றேன். அகம் நித்யக. இப்போ என்னை பற்றி இந்த அவஸ்தாத்ரயத்தில் நாம் விசாரத்தினுடைய முடிவில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கன்க்ளூஷன், அகம் நித்யக, நான் நித்தியமானவன். எப்படி நான் நித்தியமானவன்? அவஸ்தைகள் வந்து போகிறது அனித்தியம், நான் நித்தியமானவன், அவஸ்தைகளை அனுபவிப்பவன். இனி இரண்டாவது கன்க்ளூஷனுக்கு வர்றோம். அதாவது அவஸ்தாத்ரய விவேகத்தில் இரண்டாவது முக்கியமான முடிவு. முதல் எதுக்கு வந்திருக்கோம்? நான் நித்தியமானவன், என்றும் உள்ளவன், அவஸ்தைகள் வருகின்றது போகின்றது. இனி அடுத்த கருத்து, இந்த அவஸ்தைகளையெல்லாம் நான் அனுபவிக்கின்றேன் அப்படின்னு பார்த்தோம். அனுபவிப்பவன் ஜடஸ்வரூபமாக இருக்க முடியுமா, அறிவு சொரூபமாக இருக்க முடியுமா? ஏதாவது ஜடமான பொருள் ஒன்று அனுபவிக்குமா? இப்போ இந்த வகுப்பை இந்த டேபிள் அனுபவிக்குமா? அப்படி அனுபவிச்சுன்னா என்னைக்கே முக்தி அடைஞ்சிட்டு போயிருக்கும். ஏன்னா ஒரு கிளாஸும் மிஸ் பண்ணாமல் வர்றது இருக்கிறது இந்த ஒரே டேபிள் தான். அதுக்கு என்னைக்கே மோட்சம் வந்திருக்கணும். இல்லை மைக்கு, சில சமயம் மைக் கெட்டே போகுது. ஆகவே அதெல்லாம் அனுபவிக்கிறது இல்லை. காரணம் ஜடஸ்வரூபம். நான் இவைகளையெல்லாம் அனுபவிக்கின்ற காரணத்தினால் நான் நித்தியமானவன் மட்டுமல்ல, அகம் ஞான சொரூபக, நான் அறிவு சொரூபமானவன். நான் அறிவு சொரூபமானவனாக இருக்கிறதுனால தானே இந்த ஜடமான 3 அவஸ்தையையும் அனுபவிக்கின்றேன். ஆகவே இரண்டாவது கன்க்ளூஷன், இரண்டாவது முடிவு, அகம் சைத்தன்ய சொரூபக, சித் சொரூபக. இப்போ முதல் நித்தியம்ங்கிறதுக்கு இனி ஒரு வார்த்தையை சொன்ன சத் சொரூபம், ஞான சொரூபம்ங்கிறதுக்கு இனி ஒரு சொல் சித் சொரூபம், ஞான சொரூபம். இப்போ அவஸ்தாத்ரயத்தில் என்ன முடிவுக்கு வந்திருக்கோம்? நான் நித்தியமானவன், நான் அறிவு சொரூபமானவன். சரி, இருந்துட்டு போகட்டுமே. நான் நித்தியமா அறிவு சொரூபமாக சம்சாரத்தை அனுபவிக்கிறேன்னு எடுத்துக்கலாமே. அப்படி தோணும் அல்லவா? எனக்கு முன்னே தெரியல, நான் ஏதோ கொஞ்ச நாள் தான் துக்கத்தை அனுபவிப்பேன்னு நினச்சேன். இப்போ அவஸ்தாத்ரயத்தில் என்ன சொல்லிவிட்டோம்? நித்தியம்னு வேற சொல்லியாச்சு. சரி, ஞானஸ்வரூபம்னு சொல்லியாச்சு. அதனால என்ன புருஷார்த்தம்? சில பேருக்கு அதனால் துக்கம் அதிகமாகும். அப்போ நான் எட்டர்னலாக இருந்து கொண்டு சம்சாரத்தை அனுபவிக்கணும்னு சொன்னால், இங்கே தான் சாஸ்திரத்தினுடைய மகா வாக்கியம் வர இருக்கின்றது. இந்த அவஸ்தாத்ரய விவேகத்தில் சாஸ்திரம் அடுத்தபடியாக சொல்லி, நீ வெறும் சத் ஸ்வரூபமான சித் ஸ்வரூபானவன் மட்டுமல்ல, நீ இந்த 3 அவஸ்தைக்குமே ஆதாரமாக இருக்கின்ற பூர்ண ஸ்வரூபமானவன். உன்னுடைய இந்த 3 அவஸ்தைக்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை ஜீவராசிகள் என்னென்ன அவஸ்தை அனுபவிக்கின்றதோ அனைத்து அவஸ்தைக்கும் ஆதாரமாக இருப்பது இந்த சத் சித் சொரூபமான சொரூபம். எது நித்தியமாகவும் ஞானமாகவும் இருக்குதோ அதையே சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றது, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்றது, எல்லா அவஸ்தைக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அது இந்த மந்திரத்தில் வரப்போகுது. இது நம்ம சொல்கிற கருத்தல்ல, உபனிஷத் இவ்விதம் நேரடியாக சொல்ல போகுது. நம்ம முதல்ல அவஸ்தாத்ரயத்தை எப்படி ஆரம்பிப்போம்? நான் அவஸ்தைக்குள்ளே இருக்கிறேன்னு ஆரம்பிப்போம். முடியும் பொழுது அவஸ்தைகள் என்னிடமிருந்து உற்பத்தியாகின்றது, என்னிடத்தில் நிலை பெறுகின்றது, என்னிடத்தில் ஒடுங்க இருக்கின்றது. அப்படிப்பட்டவனாக நான் இருக்கின்றேன். ஆகவே இந்த அவஸ்தாத்ரயத்தில் கடைசியாக என்ன உபனிஷத் சொல்ல இருக்குதுன்னு சொன்னால், முதல்ல அவஸ்தாத்ரயத்தை விவேகம் பண்ணி இந்த ஜீவன்னு சொல்லிட்டு இருக்கிற நம்மளைய
நீ சத் சுரூபமானவன் சித் சுரூபமானவன் ஒன்றை புரிஞ்சுக்கோ, அதற்கு மேலே ஒன்றை நீ புரிஞ்சுக்க வேண்டான்னு சொல்லிடுது. நம்ம அப்படி நினைக்கல. இந்த உடல், இந்த புத்தி, இந்த பொருளெல்லாம் என்னோட சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ அந்த ஜீவகங்கிற சொல்லை எடுத்துட்டு அதில் தேவையில்லாததையெல்லாம் ரிமூவ் பண்ணி நீக்கி விட்டு அதில் சத்து சித்து ரெண்டையும் மட்டும் எடுத்து வச்சு பிறகு என்ன சொல்லுது, இதுவே எல்லா அவஸ்தைக்கும் ஆதாரம் என்று காட்ட இருக்கின்றது. ஆகவே இந்த மந்திரம் ஒரு மகா வாக்கிய மந்திரம். மகா வாக்கியம்னா என்ன? ஜீவனுடைய சொரூபத்தை ஆராய்ச்சி செய்து ஒரு ஜீவனை சத் சுரூபமாகவும் சித் சுரூபமாகவும் காட்டி அந்த ஜீவனே அனைத்து பிரபஞ்சத்திற்கும் ஆதாரமாக, ஆதாரம் ஆனந்தம் பூரணம் எல்லாம் ஒரே பொருள்தான். ஆனந்தம்னாலும் பூரணம், பூரணம்னா ஆதாரம், ஆதாரமாக இருக்கின்றான் என்று காட்டப்படுகின்றது. அதுதான் இங்கு செய்யப்பட இருக்கின்றது. இப்படி செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி படிப்படியாக விசாரம் பண்ணிட்டு வந்தோம், அந்த விசாரத்தையே உபனிஷத் சுருக்கமாக செய்யுது. எப்படி செய்கின்றது? இந்த அதே ஜீவன்தான் 3 விதமான அவஸ்தைகளையும் விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லுது. உபனிஷத்துக்கு இந்த விசாரமெல்லாம் ஒரு விளையாட்டை போல, அதனால சொல்லுது புறத்ரயே கிரீடதி யஸ்ச ஜீவக. புறத்ரயம் என்றால் இந்த 3 புறம், புறம்னா 3 அவஸ்தையிலையும் இந்த ஜீவன் என்ன பண்ணுகின்றான்? விளையாடுகிறான். விளையாடுகிறான்னா அனுபவிக்கின்றான், 3 அவஸ்தையையும் அனுபவிக்கின்றான் என்று சொல்லி, இப்போ நம்ம சொன்னபடி இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிடையாது. உபனிஷத் 3லையும் அவன்தான் இருக்கான். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? அந்த ஜீவன் நித்தியமானவன், அவன் அறிவு சுரூபமானவன். அப்படிப்பட்ட ஜீவன்தான் எல்லா ஷரீரத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல, அவஸ்தைகளே அவனிடமிருந்து தான் வருகின்றது. அது எப்படி என்னிடமிருந்து அவஸ்தை வருது? என்னுடைய அனுபவத்தை பார்த்தா நான் தானே அவஸ்தைக்குள்ளே இருக்கிறேன், அப்படித்தானே ஆரம்பித்தோன்னு சொன்னால் அதற்கு நாம் விளக்கம் பார்க்க வேண்டும். எப்படி நம்மிடமிருந்து அவஸ்தைகள் வருகின்றது என்று அதை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.